Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to talk about resistance and resistivity அப்படிங்கற கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். So நம்ம ஏற்கனவே எதை பத்தி பார்த்திருக்கோம்? We have spoken about drift velocity. Drift velocity பத்தி உங்களுக்கு டீடைலா டிஸ்கஸ் பண்ண relaxation time. Okay. So mobility இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டிஸ்கஷன்ல பார்த்தோம். So இப்போ இந்த இதில நம்ம என்ன பார்க்க போறோம்? So ஏற்கனவே உள்ள ரெண்டு டிஸ்கஷன்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக் கரண்ட் இதெல்லாம் பார்த்திருந்தோம். So அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அப்புறம் ஓம்ஸ் லா ஓகே ஓம்ஸ் லாவோட இன்ட்ரொடக்ஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கூட லாஸ்ட்டாக சம் ப்ராப்ளம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஓகே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ சரிப்பா ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டல் ஒயர் ஆர் எனி கண்டக்டர் ஹேவ் த ப்ராப்பர்ட்டி டு அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அதாவது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் டிஸ்கஷன் என்ன பார்த்தோம் சார்ஜஸ் வந்து உள்ளே வந்து ஃப்ரீ இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யார் சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்லையா ஸோ அது ஃப்ளோ ஆகும்போது நம்மளுக்கு கரண்ட் வருதுன்னு பார்த்தோம் ஆனால் நம்ம நினைச்ச அளவுக்கு கரண்ட் வருதா அப்படின்றது ஒரு பாயிண்ட் அதாவது என்னென்னா எந்த ஒரு கண்டக்டருக்குமே வந்து எலக்ட்ரானை வந்து ரொம்ப ஈஸியாக அலோவ் பண்ணிடாது சரி என்னதான் அது நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொன்னாலும் சம் கைண்ட் ஆஃப் அப்போசிஷன் வில் பி தேர் ஒரு கண்டக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும் ஓகே இப்போ நீங்கள் காப்பர் அலுமினியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு எல்லாருமே மெட்டல்ஸ் தான் இல்லையா கண்டக்டர்ஸ் ஸோ ஒருத்தருக்கு ஒரு அப்போசிஷன் தரும் ஓகே ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னது the property to oppose the flow of charges that is current this property we call it as what resistance denoted by the letter capital R okay இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் R வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஏரியா இப்போ இதுதான் ஒயர்னு வச்சுக்கோங்க R டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஒயர் அண்ட் த லென்த் ஆஃப் த ஒயர் இப்போது இது வந்து என்னோடய ஒயர் இல்லையா இது என்னோடய ஒயரு ரெண்டு பக்கம் டெர்மினல்ஸ் இருக்குது ஓகே டெர்மினல்ஸ் மீன்ஸ் த எண்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் கனெக்ஷன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இது வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு சொல்லலாம் லென்த் ஆஃப் த கண்டக்டர்ன்றது என்னது this is the length of the wire right so R depends on A and L A and depend பண்ணிருக்கு L and depend பண்ணிருக்குன்றான் அது எப்படி டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா R is directly proportional இது proportionality symbol R is directly proportional to L and R is inversely proportional to A okay இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் என்ன சொல்ல வருது ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் குறைஞ்சிக்கிட்டே போகும் இப்போ இதே நியூமரேட்டரில் இருக்குது எல் that is directly proportional L increase ஆச்சுன்னா resistance also will increase எப்போவுமே நம்ம இந்த proportionality symbol எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ஒரு constant ஆட் பண்ணணும் இங்கே அந்த constant தான் என்னது rho okay the symbol is rho we call that as what resistivity see capital R is resistance is directly proportional to L and A but அந்த proportionality constant remove பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு constant வருது அது பேர் என்னது resistivity rho ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து நம்மளுக்கு என்னென்னா OHM ஹோம் அப்படின்னு சொல்லுவோம் இட்ஸ் அ சயின்டிஸ்ட் நேம் ஓகே யூனிட் ஆஃப் RS ஓம் டினோட்டட் பை திஸ் சிம்பிள் ஓகே திஸ் இஸ் சம்திங் லைக் ஒமேகா சிம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஓகே இட்ஸ் அ ஹோமோட சிம்பிள்ன்றது தான் விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா வி கால் இட் அஸ் ஓகே ஸோ இப்போ என்னென்னா இப்போது ஒரு ஒயருக்குன்னு சொல்லி என்ன பார்த்தோம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ இந்த ஒயரை நம்ம வந்து டினோட் பண்ணும்போது சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணும்போது எப்போ பார் ஒயரை போட்டு காட்ட மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒயருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா அந்த ரெசிஸ்டன்ஸை சும்மா இது மாதிரி வில் புட் சம் ஸ்பைக்ஸ் அண்ட் டினோட் பை த லெட்டர் கேபிட்டல் ஆர் இது வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம் திஸ் இஸ் நத்திங் பட் சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓகே இப்போ இந்த ஒயருக்கு R ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா நம்ம உடனே என்ன எழுதிடலாம் இது மாதிரி ஸ்பைக்ஸ் போட்டு கேபிட்டல் R அப்படின்னு சொல்லிடுறோம் R is equal to rho L by A ஓகேவா குட் ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டியை பற்றி லெட்ஸ் டாக் அபவுட் சரி இந்த ரெசிஸ்டிவிட்டி இருக்கு இல்லையா இட்ஸ் அ ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் அந்த ரோக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்னென்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஓகே இப்போ R எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு R வந்து L A எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிற பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க
rho depends on the nature of the material. நான் காப்பர் எடுத்துக்கிறேன்னா இல்லை அயன் எடுத்துக்கிறான்றதை பொறுத்து நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி rho depends on nature of material and the temperature. இப்போ என்கிட்ட ஒரு அயனோ இருக்குன்னு வைங்க, நான் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் போய் பார்த்தேன்னா டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி rho depends on the nature of the material and the temperature. ஸோ டெம்பரேச்சரையும் பேஸ் பண்ணியிருக்கு, நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். நான் எந்த மெட்டீரியலை பற்றி பேசுகிறோம் அந்த மெட்டீரியல் ஒரு மெட்டீரியலுக்கு இது மாறும். ஆனால் பட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வாட், லென்த் அண்ட் ஏரியா. அதாவது ஆர் கேபிட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் போய் இதை நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுவோம் இந்த பாயிண்ட்டை. ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் எல் அண்ட் ஏ, ஓகே, பட் ரோ டிபெண்ட்ஸ் independent of L and A. At the same time rho depends on what, nature of the material and the temperature, right? இப்போ K எடுத்துக்கலாம். K வந்து சரி, இப்போ R வந்து நம்ம என்ன சொன்னோம், எபிலிட்டி டு, இப்போ மோர் த ரெசிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒயருக்கு நான் வந்து 10 ஓம், ஓம்ன்றது யூனிட் 10 ஓம், இன்னொரு ஒயருக்கு 20 ஓம்னு சொல்கிறேன். எது அது வழியாக ஃப்ரீயாக கரண்ட்டை ஃப்ளோ பண்ண விடும், 10 ஓம்லையா 20 ஓம்லையா? சி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆர்ன்றது என்னது, இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி தட் விச் அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோ பண்ணுறது தடுக்கும். ஸோ மோர் த ரெசிஸ்டன்ஸ் மோர் இஸ் த அப்போசிஷன், இல்லையா? ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்றது அப்போசிங் கேரக்டர், அதோட இன்வர்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டக்டன்ஸ். ஸோ ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், 1/Rன்றது என்னது, அதோட இன்வர்ஸ் வந்து வி கால் இட் அஸ் கண்டக்டன்ஸ். அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டின்றது ரோ இல்லையா, அதோட இன்வர்ஸ் வந்து வி கால் இட் அஸ் கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி அதோட இன்வர்ஸ் வந்து என்னது நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி. இப்போ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொன்னோம், ஹோம், ஓகே. ரோ L/A வந்து நம்ம ஹோம்னு சொல்கிறோம். அப்போ ரோவோட யூனிட் என்னவாக இருக்கும், ரோவோட யூனிட் என்னவாக இருக்குன்னா, இதை கிராஸ், ஆருக்கு என்ன யூனிட்டு, ஆருக்கு வந்து ஓம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், இதுக்கு எம், ஃபைனலாக வி வில் ஹேவ் யூனிட் அஸ் ஹோம் மீட்டர். அதாவது ரோ இஸ் ஈக்குவல் டு RA/L. ஸோ ஆருக்கு வந்து ஓம், இதுக்கு மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர், வில் கெட் கேன்சல், வில் கெட் எம். புரியுதாப்பா? ஓகே, குட். ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது. இப்போ நம்ம வந்து சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டிக்கு வேறு என்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும், இது வந்து ஒரு ஒயர், ஓகே. இந்த ஒயரில் இது இட்ஸ் அ கண்டக்டிங் ஒயர். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு டெர்மினலில் பேட்டரியோட ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல் என்ன க்ரியேட் ஆகிருக்கு, இன்சைடில் ஃபீல்டு, யூனிஃபார்ம் ஃபீல்டு க்ரியேட் ஆச்சு. ஸோ இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நான் இங்கே அப்ளை பண்ண, பேட்டரியில் அப்ளை பண்ண பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டேரெக்டாக இதோட கனெக்ட் ஆகிருக்கு, அந்த ஒயரோட கனெக்ட் ஆகிருக்கனால இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் பி சேம் ஆஸ், இங்கே இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் பி சேம் ஆஸ் த பேட்டரி. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் சொல்லலாம், ஆல்ரெடி இதை நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் பார்த்தோம். V is equal to EL, where V is nothing but the difference of positive potential and negative potential. இப்போ V is equal to EL, அதுதான் முக்கியமான பாயிண்ட் டு நோட். வேர் L is the length of the wire here. இந்த ஒயரோட லென்த் என்னது, L. சரி, இப்போ நல்லா கவனிங்க, நான் Vன்ற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணேன்னா, வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் ஒயர், I. ஸோ நான் அப்ளை பண்ண வோல்டேஜ் எவ்வளோ அந்த ஒயருக்கு அக்ராஸ், V, which is same as the battery. நான் பேட்டரியை டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதே வோல்டேஜ் தான். ஸோ V/I, அந்த ரேஷியோ தான் நம்ம என்ன கூப்பிட்றோம், ரெசிஸ்டன்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் ஆரை இங்கே டிஃபைன் பண்ணேன், ஆரை எப்படி டிஃபைன் பண்ணேன், ரோ L/A. அதே மாதிரி ஆரை இப்படியும் கண்டுபிடிக்கலாம், வோல்டேஜ் அக்ராஸ் த ஒயர் டிவைடட் பை I. அந்த ஐக்கு பேர் என்னது, current flowing through the wire. So V/I is nothing but R, which is the resistance. ஸோ இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா V is equal to IRன்னு எழுதுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் Ohm's law. அதுக்கு பேர் தான் we call it as Ohm's law. புரியுதாப்பா? இந்த ஒயர் அக்ராஸ் V வோல்டேஜ் இருக்குது, தட் இஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் நான் வோல்டேஜ்னு சொல்கிறேன். See, V is nothing but what, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், PDன்னு கூப்பிடலாம், இல்லைனா என்ன கூப்பிடலாம், வோல்டேஜ். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வோல்டேஜ்னு கூப்பிட்றோம். சரி, அது ஒரு பாயிண்ட்டு.
இப்போ ஓம்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அந்த V/I ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்ன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஓம்ஸ் லா. ஐ ஹவ் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் யூ ஓம்ஸ் லா. இப்போ அடுத்தது என்னென்னா, இதை VDன்ற எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி நம்ம டிரைவ் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு டைரக்ட் ஃபார்முலாவா. ஸோ அதை இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும், I is equal to NEA VDன்னு தெரியுமா. இப்போ ஐன்றது என்னது, இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி I எழுதுனீங்கன்னா என்ன வரும், V/R. இங்கே VD இருக்கிறதுல என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், திஸ் வேல்யூ. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்க. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க ஈயை கீழே கொண்டு வரேன். இங்கே இருக்கிற ஈயை கீழே கொண்டு வரேன். கீழே கொண்டு வந்தால் என்ன வரும், V/R டிவைடட் பை E. V/R இங்கே இருக்கிற ஈயை கீழே கொண்டு வந்தால் இது வருது. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ கவனிங்க, V is equal to EL. அப்போ V/Eன்றது என்னது, நத்திங் பட் L. இந்த ஸ்டெப்பை கவனிங்க, V/E is nothing but L from this term I have written. சரி, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்துடுச்சா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் போங்க. இந்த ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப், இங்கேருந்து ஆரை மட்டும் எடுத்து எழுதுனா ஐ கேன் ரைட் லைக் திஸ் ஒன். இப்போ இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே L இருக்குது, இங்கே A இருக்குது. அந்த L/Aவை தனியாக எழுதிக்கிட்டு மீதி உள்ள டேர்ம்ஸை இங்கே வச்சுருக்கேன், which is M/N² E² tau இல்லையா, டவு. இப்போ என்னென்னா, இப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்குல்ல. இப்போ இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு சொல்கிறேன். கம்பேரிங் ஈக்குவேஷன் 2 வித் R is equal to ρL/A. கம்பேரிங் திஸ் ஈக்குவேஷன் 2 வித் R is equal to ρL/A. கம்பேர் பண்ணிங்கன்னா, நல்லா கவனிங்க, R இருக்குது, L/A இருக்குது, L/A இருக்குது. ஸோ மீதி இருக்கிற இந்த மொத்த டேர்மை நான் என்ன சொல்லலாம், ஐ கேன் கால் தட் அஸ் ரோ. புரியுதா, R is equal to இந்த டேர்ம் வருதுலப்பா, இந்த என்டையர் டேர்மை நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். R is equal to ρL/A இந்த டெஃபினேஷனோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா L/A இருக்குது. இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரோன்னு சொல்கிறோம். ஸோ ரோவோட வேல்யூ இஸ் திஸ் ஒன். இப்போ இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. என்ன சொல்லியிருந்தேன், ரோ டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் டெம்பரேச்சர். அது இப்போ ரோக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. என்னெல்லாம் கிடச்சிருக்கு, இங்கே எம்ன்றது என்னதுப்பா, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். போன டிஸ்கஷனில் பார்த்தோம்ல, E capital E tau by M, where M is what, mass of charge carrier, which is எலக்ட்ரானோட மாஸ். இப்போ இதில் வந்து ரோ வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, N நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். அதே மாதிரி டவுன்றது என்னது, ரிலாக்ஸேஷன் டைம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த N/V ரேஷியோ இருக்குல்ல, திஸ் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் வாட், நேச்சர் ஆஃப் மெட்டீரியல். இப்போ அயன் எடுத்திங்கன்னா N ஒரு வேல்யூ இருக்கும். இஃப் யூ டேக் சம் அதர் லைக் அலுமினியம், காப்பர்லாம் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு N வேல்யூ இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோ டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் மெட்டீரியலுக்கு அர்த்தம் என்னென்னா, ரோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட், N ஸ்மால் n போட்டிருக்கேன்னா. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன், ரோ டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், விச் இஸ் நத்திங் பட் வாட், இந்த டவ். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் லாஸ்ட் டிஸ்கஷனில், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் டவ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா. நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் டவ் வந்து வில் டிக்ரீஸ். ஸோ டவ் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கனால ஐ கேன் சே தட் ரோ ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், N depends on nature of material, then I can say rho also depends on nature of material. புரியுதாப்பா. ஸோ திஸ் இஸ் த தியரி பார்ட். நெக்ஸ்ட் we go into the problems. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஒயர் இஸ் R ohm அப்படின்னு கொடுத்துட்டான். இஃப் இட் இஸ் மெல்டட் அண்ட் ஸ்ட்ரெச் டு N டைம்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் லென்த், இட்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் வில் பி. ஸோ புது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். அதாவது ஒரு ஒயர் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A அண்ட் லென்த் வந்து L. அதுக்கு வந்து அதாவது ஜென்ரலாக ஒரு ஒயர்னு கொடுத்துட்டான். ஒரு ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து R இருக்குது அப்படின்ட்டான். அப்போ அந்த ஒயருக்குன்னு ஒரு லென்த் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கணும் இல்லையா. இப்போ இது என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரெச் பண்ணுறானா. ஸ்ட்ரெச் பண்ணோன்னா என்ன ஆகிடுதா, லென்த்து N டைம்ஸ் த கேபிட்டல் L. லென்த் என்ன ஆகிடுது, N டைம்ஸ் த ஒரிஜினல் லென்த். ஏற்கனவே இந்த லென்த்தோட ஒரிஜினல் லென்த் N டைம்ஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அந்த என்னோட வேல்யூ ஜஸ்ட் N மட்டும் கொடுத்துட்டான். இப்போ இதோட நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இதோட நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஒயரை நான் ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன ஆகிடும், மாறிடும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மாறிடும். வால்யூம் மாறுமா. சரி, இங்கே என்ன வால்யூம், வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு லென்த்து.
கரெக்டா? இங்கே என்ன வால்யூம் இருக்கும்? சி நான் வந்து ஒயரில் வந்து எதையும் ஆட் பண்ணல, ரிமூவ் பண்ணல, வெறும் ஸ்ட்ரெச் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ வால்யூம் வில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே என்ன வால்யூம் இருக்கும்? ஏ டேஷ் இன்ட்டு நியூ லென்த் எல் டேஷ். இப்போ வால்யூம்ன்றது எப்பவுமே என்னது? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு லென்த் இல்லையா? ஸோ வால்யூம் வந்து இங்கே மாறல, வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே என்ன வால்யூமோ அதே தான் இங்கேயும். ஏஎல் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் எல் டேஷ், வால்யூம் ஆஃப் ஒயர், அது மாறல, விச் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ லென்த் வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறான். சரி, இப்போ இந்த புது லென்த் எல் டேஷ்ன்றது புது லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எல். கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆகும்? ஏஎல் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்ட்டு எல் டேஷ் என்ன வரும்? என் இன்ட்டு எல். அப்போ இங்கே புது ஏரியா என்னது? எல் கேன்சல் ஆச்சுன்னா ஏ டேஷ் வில் பி இப்போ இதுதான் நம்மளோட புது ஏரியா. இதோட ஏரியா என்ன ஆகிடுச்சு? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ பை என். புரியுதா? எஸ். ஸோ வி காட் திஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்மளோட ஏம் என்னென்னா, புது ரெசிஸ்டன்ஸ் கேட்குறான். முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் என்னது? கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் முன்னாடி இருந்தது என்னது? ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு மெட்டீரியல் இல்லையா? அந்த மெட்டீரியலுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த ஒயரை வந்து நான் ஸ்ட்ரெச் பண்ணேன்னு வைங்க, ரெசிஸ்டிவிட்டி மாறுமா மாறாதா? இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் த டெம்பரேச்சர். இங்கே டெம்பரேச்சரும் மாறல, நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். இது வந்து அயன் ஒயராக இருந்தது, திடீர்னு அலுமினியம் ஒயராக மாறல. ஸோ இங்கேருந்து ரோவும் இங்கேருந்து ரோவும் என்னது? சேம். ரோ வந்து மாறல. ஸோ பிஃபோராக என்னவா இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இப்போ என்னவா இருக்குது? ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டேஷ் பை ஏ டேஷ். ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்ன்றது என்ன தெரியும்? எல் டேஷ். எல் டேஷ் இஸ் வாட்? n into L. What is the area of cross section? A by n. இப்போ இதை மேலே ஃப்ளிப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு ரோ எல் பை ஏ இன்ட்டு என்ன வரும்? n ஸ்கொயர். இப்படி வருதா இல்லையா? ரோ எல் பை ஏ n ஸ்கொயர். வாட் இஸ் ரோ எல் பை ஏ? விச் இஸ் நத்திங் பட் என்னது? ஆர் தானே? இந்த டேர்ம் நத்திங் பட் ஆர். ஸோ பேசிக்காக என்னோடய ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? n ஸ்கொயர் டைம்ஸ் ஆராக மாறி இருக்கு. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ராப்ளம் வி ஹவ் டிஸ்கஸ்ட். இப்போ அடுத்து இன்னொரு கொஷின் கொடுத்துருக்கான் பாருங்கள். See, a wire of resistance 4 ohm is stretched to twice its original length. இப்போ முன்னாடி இருந்த லென்த்தோட எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகிருக்கான்? ட்வைஸ். ஓகே, முன்னாடி இருந்த லென்த்தோட ஸ்ட்ரெச்டு டு ட்வைஸ் த ஒரிஜினல் லென்த். அப்போது முன்னாடி வந்து இப்போ முன்னாடி பார்த்த ப்ராப்ளமில் என்னாச்சு? n டைம் ஸ்ட்ரெச் பண்ணானா? நல்லா கவனிங்க. முன்னாடி இருந்த கேஸில் வந்து லென்த்தை வந்து எல்லுன்னு இருந்ததை n டைம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணா. இப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்கான்? இனிஷியலாக ஒயருக்கு 4 ohm இருக்குது, பட் லென்த் என்ன ஆகுது? ட்வைஸ் த டைம், 2 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கான். அப்போ இந்த தடவை ஆன்சர் என்ன வரும்? இந்த தடவை என்ன ஆகும்? வாட் இஸ் ஆர் டேஷ்? புது ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 2ல் இங்கே என்னோட வேல்யூ என்னது? பேசிக்கலி 2 டைம்ஸ் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. அப்போ n dash will be equal to 4r. ஆல்ரெடி ஆரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில், இனிஷியலாக இருந்தது, which is 4 ohm. ஆன்சர் வந்து என்னது? 16 ohm. ஓகே, நம்ம சொல்யூஷனை செக் பண்ணிடலாம். ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேவா? இங்கே என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு நத்திங் பட் 2 டைம்ஸ் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இனிமேல் நீங்கள் n டைம்ஸ் ஒயர் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா பேசிக்காக இந்த ஃபார்முலாவை n ஸ்கொயர் ஆர்ன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்ன, அதை நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய நம்ம மெமரைஸ் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ பேசிக்காக என்னென்ன கீ பாயிண்ட்ஸோ டிரைவ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒயர் ஆஃப் சர்டன் லென்த் இஸ் ஸ்ட்ரெச்டு ஸ்லோலி பை 10%. ஸோ ஒரு ஒயரை வந்து 10% ஸ்ட்ரெச் பண்ணுறான்னா 10%, இட்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதாவது ஒரு ஒயர் இருக்குது,
a wire of certain material is stretched slowly by 10%. அதாவது ஒரு ஒயர் இருக்குப்பா, அதுக்குன்னு என்ன இருக்கும், ஒரு லென்த் இருக்குமா, இந்த லென்த்தை ஸ்ட்ரெச்டு பை, அந்த பைன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. பைனா என்ன அர்த்தம்னா ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம், ஆட் ஆகிருக்கு. ஓகே, ஆட் ஆகிருக்கு. அதாவது ஏற்கனவே இப்போ என்ன லென்த் இருந்துச்சு, எல் ப்ளஸ் 10%. அதாவது ஏற்கனவே இருந்தது எல், அதோட எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, திஸ் இஸ் த அமௌண்ட் தட் ஹவ் இன்க்ரீஸ்ட் 10% ஆஃப் எல். 10% ஆஃப் எல்னா என்ன அர்த்தம், 10% ஆஃப் எல் அப்படின்னா பர்சன்டேஜ் சைனை ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன வரும், இப்படி வரும். 10% ஆஃப் எல்னா என்ன அர்த்தம், 10/100 which is 0.1 எல். ஸோ ஏற்கனவே எல் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ தூரம் லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 10%. அதாவது ஏற்கனவே இருந்த வேல்யூலேருந்து 10%. அப்போ எல் ப்ளஸ் 0.1 எல். ஸோ திஸ் இஸ் த நியூ லென்த். புரியுதா? ஸோ நியூ லென்த்தை நம்ம என்ன சொல்லலாம், 1.1 எல். புரியுதா? ஸோ இப்போ என்ன கேட்குறான்னா, இது மாறுமா மாறாதா, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இட்ஸ் நத்திங் பட் வாட், ரெசிஸ்டிவிட்டி தானே, அது மாறுமா மாறாதா, இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த மெட்டீரியல். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணனால அது எதுவும் மாற்றம் வராது. ஸோ ரோ இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஒன்று ஆப்ஷன் ஏஆ இருக்கலாம், இல்லை டிஆ இருக்கலாம். என்ன ஆப்ஷன் கரெக்டு? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே வந்து ஆரோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோஎல் பை ஏ. இப்போ நம்ம லென்த்து மாற்றுறனால வால்யூம் மாறிடுமா என்ன, வால்யூம் மாறாதுல்ல. ஏஎல் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்ட்டு எல் டேஷ். வாட் இஸ் த நியூ எல் டேஷ் லென்த்து, 1.1 எல். ஸோ எல் கேன்சல் ஆச்சுன்னா ஏ டேஷ் வில் பி ஈக்குவல் டு 1.1. இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த நியூ ரெசிஸ்டன்ஸ். ரோ மாறாது, இங்கேயும் ரோ தான், இங்கேயும் ரோ தான். எல் டேஷ் பை ஏ டேஷ். வாட் இஸ் எல் டேஷ், வாட் இஸ் எல் டேஷ், 1.1 எல்லாம் இது என்னது, இது ஏ பை 1.1. ஸோ இது மேலே ஃப்ளிப் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரோ எல் பை ஏ இன்ட்டு 1.1 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? ஸோ 1.1 இஸ் நத்திங் பட் 1.21. ஸோ பேசிக்கலி ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இது வந்து ஆர்பா, இது வந்து ஆர். ஸோ 1.21 டைம்ஸ் த ஆர் வேல்யூ. புரியுதா? ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, ரைட். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஷின் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்கான்றதை பாருங்கள். Electric resistance of a certain wire of iron is R. Electric resistance of a certain wire. Electric resistance of a certain wire. Is R. If its length and radius are both doubled. Length அப்புறம் ஏரியா ரேடியஸ் ரெண்டுமே என்ன ஆகுதான், டபுள் பண்ணியிருக்காங்களாம். எல்லுன்ற லென்த் என்னவாக இருக்கான், 2L மாறி இருக்குது. ரேடியஸ் வந்து ஆர்ன்னு இருந்தது 2R மாறி இருக்குது. ஸோ தென் த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ லென்த்து வந்து எல்லேருந்து 2L, ரேடியஸ் வந்து ஆர்லேருந்து 2R. இப்போ ஒரு ஒயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம்னா, ரேடியஸ் ஆஃப் த ஒயர் மீன்ஸ் வாட், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்றது என்னது, வாட் இஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், பை ஆர் ஸ்கொயர் தானே. புரியுதாப்பா? இப்போ நல்லா கவனிங்க, ரெசிஸ்டிவிட்டி மாறுமா, நீங்கள் லென்த்து ஏரியாலாம் மாற்றினீங்க, ரெசிஸ்டிவிட்டி மாறுமா, ரேடியஸ்லாம் மாற்றினீங்கன்னா, இட் டசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரேடியஸ் ஆர் லென்த்து, ஏரியாலாம் டிபெண்ட் பண்ணாது. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த மெட்டீரியல் அண்ட் த டெம்பரேச்சர். ஸோ ரோவோட வேல்யூ மாறாது. இந்த ரெண்டு கேஸ்லையுமே ரோவோட வேல்யூ என்னது, எல்ஆர். இந்த கேஸில் ரெண்டு இதுலையுமே ரோ வந்து என்னது, கான்ஸ்டன்ட், அதில் மாற்றம் இல்லை. ஓகே, சரி. இப்போ அடுத்து லெட்ஸ் டாக் அபவுட் ரெசிஸ்டன்ஸ். ரோ வந்து கான்ஸ்டன்ட். அப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் செக். ஸோ இனிஷியலாக என்ன ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு ரேடியஸ் எல்ஆர் இருக்கும்போது என்ன வரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ரோ எல்
What is the area of cross section? Pi r square. கரெக்டா? இதுதான் என்னது? பா இந்த r கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாமா? we will take small r. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்மால் ஆர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ புது ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? r is equal to லென்த் என்ன இருக்குது? l dash by a dash. புது லென்த் புது ஏரியா. What is the new length? 2l. What is the area? Pi r dash square. Pi area of cross section, புது area of cross section என்ன ஆகும்? Pi r dash square. So rho 2l pi, what is r dash? r என்னது? புது ரேடியஸ் என்னது? 2r square. So answer என்ன வரும்? rho 2l divided by 4 pi r square இல்லையா? ஸோ 2 இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? 1/2 rho l by pi r square. ஆல்ரெடி rho l by pi r squareன்றது என்னது? நம்மளோட r இல்லையா? ஸோ r dash is equal to 1/2 r. ஸோ இதுதான் என்னது? புது ரெசிஸ்டன்ஸ். அதாவது நல்லா கவனிங்க, இது பழசு. ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் இன்க்ரீஸிங் தி ரேடியஸ், இதுதான் நியூ ரெசிஸ்டன்ஸ். 1/2ன்னு வருதா, r/2ன்னு வருதா? அப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆல்வ்டுன்னு அர்த்தம். ஆஃப் இட் ஹவ் பிகம் ஹாஃப் டைம்ஸ்ன்னு சொல்கிறது ஆல்வ்டு அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். புரியுதாப்பா? சரி, இப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை பண்ணலாம். சரி, என்ன கொடுத்துருக்கான்றதை கவனிங்க. A wire of 10 cm long. ஒரு ஒயரோட லென்த் வந்து என்னது? 10 cm கொடுத்துருக்கான். 10 cm என்னது? 10⁻⁻2 மீட்டர். ரைட்டா? What is the area of cross section? 1 millimeter square. 1 millimeter square நான் எப்படி எழுதலாம்? 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா 1 millimeter நான் எப்படி எழுதலாம்? 10⁻⁻3 மீட்டர். அப்போ 1 millimeter ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 1 millimeter into 1 millimeter. That is, this is 1 millimeter whole squareன்ற மாதிரி. அப்போ என்ன வரும்? இதுக்கு 10⁻⁻3, இதுக்கு 10⁻⁻3, you will have -6 meter. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான்? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஒயர் கொடுத்துட்டான். அந்த ஒயர் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதான்? அது வழியாக எவ்வளோ கரண்ட் இப்போ ஃப்ளோ ஆகுது? 4 ampere. 4 ampere கரண்ட் ஃப்ளோ ஆகுது when connected to a battery of 2 volt. இது வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கான்? 2 volt பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கான். இப்போ என்ன கேட்குறான்? வாட் இஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஒயர் அப்படின்னு கேட்குறான். இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் த ரெசிஸ்டிவிட்டி. எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, நம்மளுக்கு என்ன தெரியும்? இது சரி, இங்கே அப்ளை பண்ண வோல்டேஜ் டைரெக்டாக எங்கே போய் ஃபாலோ ஆகும்? எங்கே போய் ஆக்ட் ஆகும்னா இங்கே இருக்க இதே 2 volt தான் இங்கேயும் இருக்கும். டைரெக்ட்லி இட் இஸ் கனெக்டட்னால. ஓகே, இப்போ என்னென்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? V is equal to IR. V என்னது? அக்ராஸ் திஸ் ஒன் 2 volt. 2 into 2 volt, இது யூனிட் இது. ஓகே, V is nothing but volt. கரண்ட் என்னது? 4 ampere. ஸோ வாட் இஸ் ஆரோட வேல்யூ? 1/2 ohm. இதுதான் என்னதுப்பா? இதுதான் என்னது? ரெசிஸ்டன்ஸு. இப்போ ரெசிஸ்டிவிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? R is equal to rho l by a. எனக்கு என்ன வேணும்? ரோ தான் வேணும். எனக்கு எது வேணுமோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். மற்ற எல்லா டேர்மையும் என்ன பண்ணிடணும்? ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு போயிடணும். கொண்டு போனீங்கன்னா ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஆரோட வேல்யூ இஸ் 1/2. ஏவோட வேல்யூ என்னது? 10⁻⁻6. ஏன்னா எல்லாமே எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றணும், அதனால் மாற்றிட்டேன். ஸோ இங்கே என்ன வருது எனக்கு? 50 × 10⁻⁻2. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன வரும் உங்களுக்கு? ஸோ இது கீழே மல்டிப்ளை ஆச்சுன்னா 100 யூ லேவ்
ஸோ 10 power minus 3. இந்த 2 50 மல்டிப்ளை ஆகும். 1/2 into 15 வரும். 1/2 divided by 50, that is 100 into 10 power minus 2. இதோட ஆன்சர் என்னது? 1. இதோட ஆன்சர் வந்து 1. ஸோ 10 power minus 6 divided by 1, which is 10 power minus 6. ஸோ இதுதான் ஆன்சராக வரணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வரணும். லெட்ஸ் see. Correct. Option B is correct. Okay, next we will move on to another question. கவனிங்க, find the relaxation time. Find the time of relaxation between cross section and free path of electrons in a copper at room temperature. Very clear ஒண்ணே ஒன்று கேட்டிருக்கான். Find the temperature of find the time of relaxation between two collisions. Find the time of relaxation என்ன கேட்குறான்? அவன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேட்குறான்னா டவ் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான்? And the free path of electrons in copper at room temperature. Room temperature அப்போ என்னவா? மீன் ஃப்ரீ பாத் என்னன்னு கேட்குறான். ஃப்ரீ பாத் இஸ் நத்திங் பட் மீன் ஃப்ரீ பாத். அதில் வந்து ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்கான். டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் காப்பர், ஓகே, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், மாஸ் கொடுத்துட்டான், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டான். நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கான்பா. எதுவும் எல்லாமே எஸ்ஐ யூனிட்லேயும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளுக்கு வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்கான். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னன்னு கொடுத்துட்டான் இல்லையா? எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1.6 into 10 power minus 4 meters per second. இப்போ நம்மளுக்கு என்னென்னா லேம்டா நம்மளுக்கு என்ன தெரியும்? லேம்டா இஸ் ஈக்குவல் டு விடி இன்ட்டு டவ். இது தெரியும் இல்லையா? இப்போ லேம்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு பேசிக்காக என்ன வேணும்? டவ் வேணும். விடி எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ டவ் தான் ஃபஸ்ட்டு நம்மளோட எய்மு. லேம்டா தெரியணும்னா முதல்ல எனக்கு டவ் தெரியணும். ஸோ டவ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்கானா? ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்கான். நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலா இருக்குல்ல, என்ன ஃபார்முலா அது? ரோ ஈக்குவல் டு m/ne ஸ்கொயர் டவ். இதில் இருந்து டவ் இந்த சைடு நம்மளுக்கு என்ன வேணும்? எந்த டவ் வேணும்? டவ். ஸோ டவ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? m/ne ஸ்கொயர் இன்ட்டு ரோ. இப்படி எழுதலாமா? எஸ், we can write. இப்போ எனக்கு எம்ன்றது இங்கே மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் போடணும். என்னோட வேல்யூ கொடுத்துருக்கான்ல 8.5 into 10 power of 28 into 1.6 into 10 power of minus 19 whole square into what is this rho value? Rho value என்னது? 1.7 into 10 power of minus 8. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? 10 to the power ofலாம் ஒரு சைடு கொண்டு போங்க. 10 to the power ofனா என்னென்னா 9.1. நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. 1.7, 8.5, 1.6 ஹோல் ஸ்கொயர். கால்குலேஷன் எப்படி போகணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா தரும். ஓகே, நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு வந்துருட்டும். 10 to the power ofலாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்கொயர் டைம்ஸ் ஆகுது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? 10 power minus 38 இப்படி வருது. ஸோ 10 to the power ஆஃபை தனியாக ஹேண்டில் பண்ணுங்கள், நம்பர்ஸை தனியாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 2.5 into 10 power minus 14 seconds. இது வந்து டவ்வோட வேல்யூ. இப்போ நீங்கள் எப்படி லேம்டா கண்டுபிடிப்பீங்க? லேம்டா இஸ் ஈக்குவல் டு டவ் இன்ட்டு விடி. ஸோ 2. minus 14 into விடியோட வேல்யூ என்னது? 1.6 into 10 power minus 4. ஸோ அதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 into 10 power minus 18 மீட்டர். திஸ் இஸ் லேம்டா. புரியுதாப்பா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் வி காட். ஓகேவா? இந்த ப்ராப்ளமாக பார்க்கலாம். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். காப்பர் ஒயர் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm. காப்பர் ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோவா? 10 ohm கொடுத்துட்டான். ஆ 10 ohm and an area of cross section 1 millimeter square. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோவா? 10 ohm. area of cross section is 1 millimeter square. SI யூனிட்டில் மாற்றணும்னா என்ன பண்ணுங்க? 10 power minus 6 meter square.
பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கான அந்த ஒயருக்கு, எக்ஸிஸ்ட் அக்ராஸ் த ஒயர் 10 வோல்ட். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறான். இஃப் என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், 8 × 10⁻28 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் கியூபிக் மீட்டர், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம், அதனால தான் கியூபிக் மீட்டர்னு கொடுத்துருக்கான். தட் இஸ் பர் கியூபிக் மீட்டர். சரி, இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டான். இப்போ விடி கேட்குறான். விடி எப்படி கண்டுபிடிக்கிறது? விடிக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, இதோ இந்த ஃபார்முலா ஹெல்ப் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஏன்னா ஏரியா கொடுத்துட்டான். ஏரியா தெரியும், என் தெரியும், இ தெரியும், ஐ தெரியாது. அதை கண்டுபிடிக்க முடியுதான்றதை பார்க்கலாம். சரி, ஒரு ஒயருக்கு அக்ராஸ் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான், 10 வோல்ட். எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், ஆர். இதுலேருந்து ஐ கண்டுபிடிக்கலாமா? ஐ என்ன வரும், ஐ இஸ் ஈக்குவல் டு V/R. So 10/10, which is nothing but what, 10/10. Yeah, we will have 1. ஸோ இப்போ என்னென்னா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஐ கேபிட்டல் ஐன்னு கூட எடுத்துக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு NEA VD. ஐயோட வேல்யூ என்னது, 1. என்னோட வேல்யூ என்னது, 1.6 × 10 பா. இது இப்படி எழுதுறதோட ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன வேணுமோ டபுள் ஸ்டெப் பண்ண வேண்டாம். I / NEA கரெக்டாக டைரெக்டாக இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கரண்ட்ன்றது 1 ஆம்பியர், என்னன்றது என்னது 8 × 10⁻28, 1.6 × 10⁻19 சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் × 10⁻6. இதோட வேல்யூ வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம், கரண்ட்டோட வேல்யூ என்ன வரும், சாரி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இல்லையா, வீடியோட வேல்யூ வந்து meters per second. So this is the answer you got. புரியுதாப்பா? யா. ஸோ இதோட நம்ம டிஸ்கஷன் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம், ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டெம்பரேச்சர் பொறுத்து மாறுது, இன்சுலேட்டர்ஸ், கண்டக்டர்ஸ், அதுக்கப்புறம் செமிகண்டக்டர்ஸுக்குலாம் எப்படி ரெசிஸ்டிவிட்டி மாறுது வித் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம், தட் இஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் த டெம்பரேச்சர் இல்லையா, அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹோமிக் அண்ட் நான் ஹோமிக் கண்டக்டர்ஸை பற்றி பார்க்கலாம். அப்படின்னா என்னது, ஹோம்ஸ்லாம் தெரியும், அது என்ன ஹோமிக் கண்டக்டர், நான் ஹோமிக், அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் தே ஆல்சோ கெட்டிங் லேர்னிங் ஃபிசிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறப்பா, பாய்.